அட, ஆடி மாதத்தில் கொங்கு மக்கள் சுட்ட தேங்காயில் இவ்வளவு விஷயம் இருக்கா? பார்த்தீர்களா பவரை? ஆடி மாதம் தொடங்கினாலே தமிழகம் முழுவதும் அம்மன் கோவில்களில் விசேஷம் தொடங்கிவிடும். இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கிறது. ஆடி 1 அன்று குடும்பத்துடன் தேங்காய் சுட்டு தங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் அதில் உள்ள பின்னணி வியக்க வைக்கின்றது. கரூர் மாவட்டம் காவேரி மற்றும் அமராவதி ஆற்றங்கரை ஓரத்தில் ஆடி மாதத்தை வரவேற்கும் வகையில் முதல் நாளான நேற்று தேங்காய் சுட்டு அவரவர் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வது வழக்கமானது. அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் இடையே நடைபெற்ற மகாபாரத போர் ஆடி மாதம் 1ஆம் நாள் தொடங்கி 18 நாட்கள் நடைபெற்று ஆடி 18 அன்று முடிவுக்கு வந்தது என்ற ஐதீகம் தமிழகத்தில் இருக்கிறது. இதை கடைபிடித்து வரும் பொதுமக்கள் அதை பரம்பரையாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் கரூரில் உள்ள படிக்கட்டுத்துறை ஆற்றங்கரையில் தேங்காய்க்குள் வெல்லம், அவல், எள், பாசிப்பயிறு, ஏலக்காய் என 5 வகையான பூரணங்கள் வைத்து அந்த தேங்காவை தீயில் சுட்டு அதை அப்பகுதியில் உள்ள அம்மன், விநாயகர் மற்றும் இஷ்ட தேவதைகளுக்கு படையலிட்டு பொதுமக்கள் வழிபட்டனர். நோய் நொடி இன்றி மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது ஆடி மாதத்தில் இருந்து நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் மனித சமுதாயம் சிறப்பாக வாழ வேண்டும் என அம்மனை வேண்டி இந்த தேங்காய் சுடும் வைபவத்தில் பொதுமக்கள், குழந்தைகள் முதல் புதுமண தம்பதியினர் என பலர் ஈடுபட்டனர். தமிழர்கள் எந்த ஒரு செயலையும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கின்றது. இது ஓகேவா? ரெண்டுமே எடுத்துருங்க. இப்பதான் உடஞ்சுது. அப்புறம் உள்ள தள்ளி விடுப்பா. வெடிச்சிருச்சு. இன்னொன்னு பார்த்துக்க. இது